துரதிர்ஷ்டவசமாக இதுதான் பல மக்களுடைய உண்மையாய் இருக்கிறது. பைகள் வெறுமையாய் இருக்கிறது. பெறுகின்ற பணம் சீக்கிரத்தில் மறைந்து விடுகிறது. நீங்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள், ஆனால் என்ன நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு போதுமானது கிடையாது. நீங்கள் வாடிக்கையாளர்களை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் அது ஒருபொழுதும் போதுமானது கிடையாது. நாட்கள் செல்லுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்குள் வளருகிறது. நான் இவ்வளவு கடினமாய் உழைத்தும் எப்படி என்னிடத்தில் எதுவும் இல்லை? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசனமானது என்ன அனுபவமுடையதாய் உங்களுக்கு இருக்கிறது? வாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் மூலம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்கள். எனவே எல்லா வெறுமையும் முடிவுக்கு வரும். எனவே திங்கட்கிழமை கூட்டங்களில் இணையுங்கள். ஏனென்றால் அனைத்து வெறுமையின் முடிவோடு எல்லா தொழிலாளர்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நாள். மற்றும் அந்த நாள் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். கூட்டம் நேரம் மாலை 7 மணி. யூனிவர்சல் ஆலயம் எண் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் யூனிவர்சல் ஆலயங்களில் இணையுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, மிக நிச்சயம் நீங்க பார்த்த பிரகாரம் எத்தனை மக்கள் நீங்க இப்படியான பொருளாதார சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெறுமையான ஒன்றாய் இருக்கிறது. துவங்குகிற எதுவுமே முன்னேற்றமானதில்லை, பதில் இல்லை. எனவேதான் ஒரு மிக சிறப்பான கூட்டத்திலே இன்று மக்கள் ஆலயத்தில் இணைந்தார்கள். தங்களுடைய பொருளாதார வாழ்க்கையின் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனுடைய பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான சந்தர்ப்பத்தின் வழியை ஆலயத்திலே கற்றுக்கொண்டார்கள். நீங்க யார் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ? உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் யார்? இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானத்தை இந்த இடத்தில் எடுக்கிறவராய் இருக்கிறீர்களோ? நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த பொருளாதார வாழ்க்கையின் வெற்றியின் கூட்டத்திலே தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க. எனவேதான் இந்த நேரம் ஒரு சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்கள் ஆலயத்திலும் சரி, உங்களோடும் சரி, நான் பேசிக் கொண்டிருந்த இந்த வார்த்தை போல, ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் திருப்புங்கள். நீங்க யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒருவராய் இந்த இடத்துல இருக்க விரும்புறீங்களோ, தேவனுடையவராய் தேவனுடைய வழிகளை உங்களுடைய வாழ்க்கையை நடத்த இந்த இடத்துல விரும்புறீங்களோ, தேவனுக்கு முதல் இனமானது இந்த இடத்துல கொடுப்பது அவசியம். இதுதான் இயேசுவும் கூட கற்றுக் கொடுத்தார். அப்படியாகும் இந்த வழிநிறுத்தலை கீழ்ப்படிந்து தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இன்று ஆசீர்வாதமான நபராய் இருக்கிற இந்த நபருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்படியாய் நான் விரும்புகிறேன். எனவே சாட்சியை பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதும் ஒருவருடைய வாழ்க்கை எப்படியாக உயர்த்தப்படும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். போதே நான் ஆலயத்திற்கு வர தொடங்கின போது தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும், இந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள நான் கடினப்படலை. தப்பான காரியத்தை உலகத்திலேருந்து கற்றுக்கொண்ட பல விஷயத்தை நான் கைவிட்டுட்டு தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசமபாகத்தில் இருக்கணும்னு நான் தீர்மானித்தேன். இது போதாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் முன்னாடி இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ள வாழ்க்கை. தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசமபாகத்தில் இருக்கணும். இப்படி தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய பயணம் தொடங்கினது. ஒரு முறையும் சவாலை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என் தகப்பன் பல மாதங்களாக மின்சாரத்துக்கான தொகையை கட்டாமல் இருந்தார். இது எல்லாமே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் தேவனை தொடர்ந்து கனப்படுத்துறதுனால நான் நினச்சேன், சில விஷயத்தை இப்படியே போக விட்டுடலாம், அது கால போகிற போக்கில் தானாகவே மாறிடும். நான் மின்சார தொகைக்கு பணம் கட்டலை. அதுக்கு மாறா அங்கே இருந்த ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். ஒரு 10 நாள் இது சரி செஞ்சார். அதுக்கப்புறமா 20% கம்மியாக நான் வேறு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். நான் செஞ்ச முதல் வேலை இந்த வீட்டுக்கெல்லாம் கதவு செஞ்சு கொடுப்பது. அப்படியே வளர்ந்து நான் கார் வாங்கி விற்க ஆரம்பித்தேன். அப்புறமா கார் டீலர்ஷிப் ஆரம்பித்தேன். இது அப்படியே ஃபைனான்ஸோட சம்மந்தப்பட்டது. அதையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். பேங்க்கோட இணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி என்னுடைய கடையும் அந்த பேங்க்கும் ரொம்ப இணைக்கப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு முறை என்னுடைய கடையில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொண்டு வந்து வண்டி வாங்க வரும்போது அது தப்பான ஃபார்ம்ஸ், ஏதோ இல்லீகலான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே நான் அதை அப்படியே பார்த்தும் பார்க்காதம இருந்துட்டேன். நான் நினச்சேன் இது பேங்க்குடைய பிரச்சனை அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னுடைய பேங்க் பெரிய ஒரு ஊழலான மோசடியில் ஈடுபட்டது. என் பண வாழ்க்கை நிலைமை மாறிக்கணும், அந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய பேங்க் பெரிய ஊழலில் ஈடுபட்டுச்சு, மோசமான நிலைமை. அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீலராக போயிட்டேன், இந்த கட்டுமான பணியை செய்கிற நபராக. இந்த வேலையில் நான் பணம் அதிகமாக பார்த்தேன். என்னுடைய தொகை மில்லியன் கணக்கில் வந்தது.
இது எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருந்தேன். சிஎம்பிக்கோ இல்லை வரி கட்டணுன்றதுக்கோ நான் இதை ஒதுக்கலை. என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டை இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன். நான் பேங்க்குக்கு போகும்போது லைன்லேயோ க்யூலையோ நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நான் டைரெக்டாக போய் மேனேஜரை பார்த்து என்னுடைய தொகையை கட்டுவேன். முன்னாடி நான் என்னுடைய வேலை ஒரு கதவு வேலை. ஆனால் இன்றைக்கி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற ஒரு வேலை. நான் இதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை முன்னாடி நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வேலை மாற்றதுனால நீங்கள் இந்த மாதிரியான அளவுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட சொல்லி கூட, ஓகே இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருஷம் 1 வருஷம் போயிடுச்சு. அது அப்படியே 2 வருஷமாக போயிடுச்சு. அப்படியே மாறிட்டே போயிட்டே இருந்தது. அவங்க எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, இல்லை நீ டிஆர்எஃப் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால, நான் இப்படியே காலங்கள் போய் கொண்டிருந்ததுனால, ஒரு நாள் அந்த வங்கியை என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னுடைய வங்கியை மூடிட்டாங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மூடிட்டாங்க. இது மிகவும் மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. நான் இதை பார்த்தேன். இதை பார்த்த பிற்பாடு நான் எனக்காக வேறு ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கும்போது, என்கிட்ட பாதி தொகை இருக்கும். ஆனால் மீதி இருக்க தொகையை ஃபைனான்ஸ் மூலமாக வாங்கலாம்னு நினைக்கும்போது, எனக்கு அவங்க கொடுக்கல. ஏன்னா நான் முன்னாடி அந்த இன்கம் டேக்ஸ் இந்த வரி கட்டுறதுனா ரொம்ப மோசமாக இருந்தது. என்னுடைய ஸ்கோர் அதில் ரொம்ப மோசமாக இருந்ததுனால எனக்கு அதை எப்போவுமே மறுதளிக்கப்பட்டது. இப்போ நான் புரிஞ்சுக்கொண்டேன் ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னு. அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, நான் கார் வாங்கணும். நான் வேறு ஒரு கடையில் போய் வாங்கும்போது 70% உள்ள தொகையை கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய 30% உள்ள தொகையை மாத கணக்கில் நான் கொடுப்பேன். மாதமாக இப்படி தான் வண்டியை வாங்கினேன். ஒரு நாள் எனக்கு வண்டிக்கான சர்வீஸும் நிறுத்தப்பட்டது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு 10% உண்மையாக இருக்கணும். இது எல்லாமே உண்மையாக இருந்தேன். ஆனால் அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது வரி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை அவ்வளோ பெரியதாக எடுத்துக்கல. நான் நினச்சேன், அரசாங்கம் என்னுடைய பணத்துக்கு தகுதியற்றது. என்னுடைய பணத்தை கொண்டு போய் நான் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் நினச்சேன். இது மறுபக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வேலையினுடைய நிலம் மோசமாய் கொண்டே போச்சு. ஏன்னா என்னுடைய வேலையில் இந்த பில்லுக்கான வசதியை ரத்துமானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே வேலையை கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் அதுலேருந்து லாபத்தை பார்க்காம நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இது மட்டுமல்ல, தனிப்பட்ட போராட்டம் இருந்தது. என்னுடைய பையனுக்கு 1 வருஷத்துக்கான ஃபீஸை என்னால் கட்ட முடியாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போராட்டம். நான் தேவனிடத்தில் கேட்ட, ஆண்டவரே நான் உனக்கு உண்மைத்தன்மையாக இருக்கேன், ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாகத்தில் உண்மையாக இருக்கேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்குது? ஏன் என்னுடைய சூழ்நிலை மோசமாகிட்டே இருக்குது? தேவனிடத்தில் கேட்ட, ஆண்டவரே ஏன் என் நிலைமை இப்படி மோசமாகிட்டே இருக்குது? என் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியல. நான் வாங்கின வண்டி கூட என்னால் சரியாக அதில் காசு கட்ட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. பல பிரச்சனை. இதெல்லாமே எனக்கு என்னுடைய கண்கள் எப்போது திறக்கப்பட்டு தெரியுமா? என்னுடைய சகோதரன் என்னோட வேலை செய்ய தீர்மானித்தார். என்னுடைய சகோதரர் ஒரு இன்ஜினியர். நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த சைட்டை பார்க்கும்போது என்னுடைய சகோதரன் என்னோடு சேர்ந்து வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தேவனுக்கு உண்மைத்தன்மையாக விசுவாசத்தில் இருந்த ஒரு சகோதரன். இதில் நமக்கு லாபம் வருது, நம்ம கம்பெனியை உயர்த்தலாம், இதை செலுத்த வேணாம்னு சொல்லும் போது என் கண்ணை திறக்கிற மாதிரி வார்த்தை சொன்னார், நீ இதில் தப்பு பண்ணுற. எங்களுக்கு வேலைகள் வரும்போது அந்த வேலையை செய்ய கொண்டு வரவங்க இந்த மாதிரி பில் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது என் கூட இருந்த சகோதரன் சொல்வார், இல்லை இதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வாய்ஸ் பண்ணணும், பில் கண்டிப்பாக இதுக்கு போடணும், இல்லை நம்ம எல்லாத்துலேயும் டேக்ஸ் கட்டணும், எல்லாத்துலேயும் நம்ம வரி கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது இதில் தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இதில் தான் என் நிலை. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் நான் செலுத்த ஆரம்பித்தேன். நான் அதை ஒப்புக்கொண்டேன். பில் மூலமாக எல்லாருக்கும் வரி காட்ட ஆரம்பித்தேன். சரியான முறையில் வர எல்லா பணத்துக்கும் நான் வரி காட்ட ஆரம்பித்தேன். எல்லா வேலைக்கும் வரி காட்ட ஆரம்பித்தேன். இது மூலமாக எனக்குள்ளே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை பார்த்தேன். ஆண்டவரால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதுக்காக நான் அவரை வழிபாடு செய்யலை. அவர் யாராக இருக்கிறாரோ, என்ன குணமாக இருக்கிறாரோ, அதனால தான் நான் அவரை வணங்குறேன், அதனால தான் நான் அவரை வழிபடுறேன். இன்றைக்கி நாங்கள் பெரிய நிறுவனத்தோடு எங்களுடைய நிறுவனத்தை இணைச்சிருக்கோம். பெரிய பெரிய நிறுவனத்தோடு இது எல்லா நிறுவனத்திலும் நாங்கள் நேர்மையாக வரி கட்ட வேண்டியதை வரி சரியாக கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கான காரணம், இது எல்லாத்துக்கான நல்ல செயல் பரிசுத்தாவி எங்களை வழி நடத்துகிறார், எங்களை சரியான பாதையில் கொண்டு போயிட்டுருக்கார். இப்போதைய நிலை நான் சொல்லணும்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியான உறவு. அது முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு மோசமான உறவு அல்ல, சரியான உறவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரால் எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ, என்ன கொடுக்க வச்சிருக்காரோ, இதனால் நான் அவரை வணங்கலை. அவர் யாராக இருக்கிறாரோ அதனால் நான் அவரை வணங்குறேன். நல்லது மகளே. ஆண்டவராகிய இயேசு நமக்கு வழி நடத்துதலை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. மிக முக்கியமான ஒன்று என்னவோ அதை நமக்கானவை விளக்கினார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ராயனுடையது ராயனுக்கு. நீங்க இந்த சாட்சியில பார்த்தீங்க, இந்த நபர் தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் எப்படியாக
தேவனுடைய சத்தத்திற்கு கவனம் கொடுக்கிற ஒருவராய் கீழ்ப்படிதலில் நடந்தார். தேவனுடைய விருப்பமானவை செய்ய எப்படியாகி தன்னை தயார்படுத்தினார். அதனுடைய பலன் இன்று வெற்றிக்குரிய ஒரு வியாபாரம் செய்கிற நபர், ஆசீர்வாதமானவர், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர் என கீழ்ப்படிந்து தேவனுடைய விருப்பத்தை செய்கிற ஒருவர் தேவனுடனோடு தன்னுடைய உடன்படிக்கையை தொடங்குகிறார். அவர் இந்த பூமியில் இருக்கிற சமயத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் தன்னை மாற்றிக் கொள்கிறார். இதுதான் தேவனுடைய விருப்பமானவாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய பிதாவாய் இந்த இடத்தில் இருக்கிறாரே, ஆனால் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்ததை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆம், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்ததை விரும்புகிறவராக இருக்க. இந்த சிறந்தது நீங்கள் தேவனுக்கு அனுமதியானதை இடத்துல கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை வளைத்து உருவாக்குகிறவராய் இருக்கிறார். நிஜமாக தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறாரே, ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, ஆனால் எப்படிப்பட்டவையை தேவன் நமக்காய் இந்த இடத்தில் விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்தில் இருக்கிற பட்சத்திலே பிதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரும்புவது என்ன நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சிறு வீடியோ இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். இந்த வீடியோவானது விளக்கத்தை கொடுக்கும். நீங்கள் தேவனுடையவராய் இருக்க அல்லது அவருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல இருக்கும் பொழுது தேவன் எந்த திட்டத்தை உங்களுக்காக வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவை பாருங்கள். பொழுதே பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினம் உள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது, ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான், அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். நான் தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்லை, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பினேன் பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன் எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது. மிக நிச்சயமாக இதுதான் பிதா விரும்புகிறார். நம் ஒவ்வொருவருக்கு சிறந்தது. ஆனா சிறந்தது என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த விரும்புகிறவரா இருக்காங்க? ஒருவேளை நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இந்த இடத்துல யோசிக்கிற அல்லது பெற விரும்புகிற ஒவ்வொரு காரியத்திலும் பதில்களை நீங்கள் விரும்புகிறவரா இருக்கிறீர்கள். ஆனா இது விருப்பமாய் மட்டும் இருந்தால் போதுமானதா? தெளிவா கவனிங்கள். இது உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வழி நடத்துதல். நீங்கள் விரும்புவது மட்டும் போதுமானது கிடையாது. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய தீர்மானம். விருப்பம் என்பது ஒன்று, தீர்மானம்ன்றது ஒன்று. நீங்க விரும்புவது, நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனா தீர்மானம் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நீங்க இந்த நேரம் ஒரு சாட்சியானது இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த வாலிபர்
தன்னுடைய வாழ்க்கையின் பல அழகின் பாதையிலே, தவறுகளிலே தோற்கடிக்கப்பட்ட அல்லது பாவத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தை ஜெயிக்க எடுத்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு தீர்மானம் இவருடைய வாழ்க்கை நிலையை எப்படியாக இந்த இடத்துல மாற்றியது. இது தேவன் மிக நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையும் செய்ய விரும்புற. ஆனா தேவன் அதை செய்ய நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கிறவரா இருக்கீங்களா? எனவே தீர்மானத்தை குறித்து நீங்கள் கவனமாய் இந்த இடத்துல புரிந்து கொள்ள, யோசிக்க, நான் எப்படியான ஒருவனா இருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எடுத்து வைக்கிற தீர்மானத்தின் படிகளானது என்ன? நீங்கள் இந்த தீர்மானத்தை சரியானதா இந்த இடத்துல எடுக்க இந்த நபருடைய வாழ்க்கையின் சாட்சியை நீங்க கேட்கணும் நான் விரும்புறேன். நீங்க இந்த சாட்சி மூலம் புரிந்து கொள்ள முடியும் ஒருவருடைய ஒரு தீர்மானம் சரியானதா இருக்கும் பொழுது வாழ்க்கையை எப்படியாக அது மாற்றிக்கொடு. நீங்கள் கற்றுக்கொள்ள இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தோன்னா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானேன். பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதுனுடைய கடத்தலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோடு நான் சேர்ந்து இருந்தேன். அங்கே அவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்தை அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பலில் நான் இருந்ததுனால அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதில் எல்லாத்தையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த கடத்தலில் சில பேரை நான் நேசித்தவங்களை விட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த கடத்தல் கும்பலில் சில போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் வரும். நிறைய நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக கையில் ஏதாவது பொருள் இருந்தால் காரை உடைச்சி, இந்த மாதிரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் காரியத்தில் இன்னும் நிறைய இந்த உலகத்தில் அனுபவத்தை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்துலேயும், அதாவது நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நிறைய கஞ்சா பொருட்களை நான் சேர்த்து வச்சுருந்தேன். இதனால் என் கூட கன்னோடு நான் சுற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த கடத்தலில் நிறைய டீல் செய்யும் பொழுது எனக்கு கையிலையும் விலா எலும்புலையும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போது நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோமோ அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் தொடர்ந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனால் அது ஆலயம்ன்றது அப்போ எனக்கு தெரியாது. அங்கே வழிபாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டில் அப்படியே கீழே விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாயிடுச்சு. அங்கே போயிட்டு கதவு மூடின உடனே பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பாக, ஒரு நிழலாக, பெருசாக, முகம் கூட தெரியல, முகம் இல்லை. நான் இப்படி கண்ணை வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமாக இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், ஒரு எண்ணம். அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்தில் இந்த மாதிரி பேசலான்ற ஒரு எண்ணம். அப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு அசுத்தாவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நிறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம், தோலெல்லாம் அப்படியே வெள்ளையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போது எண்ணத்தில் இந்த மாதிரி ஓடுது. நான் பேசலை, ஆனால் எண்ணத்தில் இந்த மாதிரி ஓடுது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணிட்டேன், என் மீது இரக்கமாக இருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. அங்கே தான் எனக்கு மூச்சு வந்த மாதிரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாதிரி நார்மலாக சுவாசமாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நிறைய ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை வீட்டுக்கு போயிடலாமா, இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது, நீ அங்கேயே சாகணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு, ஏன் இது நடந்தது, ஏன்னா கடத்தல் கும்பலில் தலைவனாக இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்டில் இருந்து குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போது வாலிப கூட்டத்துலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தார் அவங்க மத்தியில். அப்போது அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ,
ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், "என்னடா சர்ச்சில இந்த திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்போ அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்னை விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு வந்து சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன வந்து அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுடுவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்போ என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்ப சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்போ அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல வந்து நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு. அப்போ அவர் அங்கிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே." அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட வந்து நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் வந்து உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் வந்து இனிமேலும் இந்த வந்து கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்த. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்போ எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே, கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க. நெறைய வாலிபர்கள். அங்க எல்லாருமே வந்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது. அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன். உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்ச ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன்.
அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆவியை பற்றி, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்ல விரும்பினேன். இனிமேல் நான் நிறைய ஆத்மாவை காப்பாற்ற போகிறேன். என் வாழ்க்கை ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டேன் நான். பிற்பாடு என்னுடைய மனைவியை நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்தில் இன்னைக்கு சந்தோஷமாக நான் இருக்கேன். என் வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவன் மாற்றினார். தேவனுக்காக என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லியிருந்தேன், இது போல் எனக்குள்ளாக இன்னும் நிறைய ஆத்மாவை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆண்டவருடைய பீடத்திற்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். வா போகலாம், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் விற்றுட்டு, சரி வா போகலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்கார், எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், எதுக்கு எல்லாமே செஞ்சார். இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்மாவை காப்பாற்ற போகிறேன்னா, இன்னைக்கு இங்கே இருக்கிறேன்னா தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம். இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்தேன்னா, ஒரு கஞ்சா பழத்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தேன்னா, என்னை மாற்றி ஊழியக்காரனா தேவன் நிற்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. தினவிதமாக நீங்க பார்த்தீங்க, இந்த வாலிபர் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரியான நேரத்திலே சரியான தீர்மானத்தை இந்த இடத்துல எடுத்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் நிலையை முற்றிலுமா இந்த இடத்துல மாற்றியது. நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை கடந்து போறீங்க, எது உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனை, கடினம், போராட்டமா இருக்கு, எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யார் அதை கடந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் அதனுடைய வலியை உங்களுடைய சரீரங்களிலே நீங்கள் உணர்கிறவராக இருக்கிறீர்கள். எசேக்கியா தேவனுடைய அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கையை இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தையை அவருக்காய் வந்தது. உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள், நீ பிழைப்பதில்லை, மரிப்பாய். தேவன் இப்படியான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னால் நீங்க என்ன உணர்வீங்க, எப்படியாக உணர்வீங்க? நிச்சயம் உடைந்து போவீர்கள். நீங்கள் அதை மாற்றுவதற்கு வழி இல்லை என்பதுதான் யோசனையாக இருக்கும். ஆனா எசேக்கியாவுடைய உண்மை தன்மை, எசேக்கியாவினுடைய விசுவாசத்தினுடைய செயல், தீர்மானத்தில் இந்த இடத்தில் தன்னை வெளிப்படுத்தின பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய வார்த்தை இந்த இடத்தில் அவருக்கு மீண்டும் இந்த இடத்துல கொடுத்தார். நீ மரிப்பதில்லை, பிழைப்பாய். உன்னுடைய ஆயுசு காலத்தை நான் இந்த இடத்தில் கூட்டினேன். எசேக்கியாவுடைய இந்த தீர்மானம் தேவனை நகர்த்தியது. தேவன் அவருக்கான புது வழி நடத்துதலை, புது வாழ்க்கையை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. எனவே உங்க வாழ்க்கையில பல தோல்விகளை நீங்க கேட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நேரம் உடைந்து போன ஒருவரா நீங்க இருக்கலாம். உங்களுடைய பல பிரச்சனைகளை சோர்ந்து போனவராய், அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று வழி தெரியாத ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு கணவனாய், மனைவியாய், மகனாய், மகளாய் நீங்க இடிந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா கவனிங்க, உங்களுக்காக இந்த நல்ல செய்தி என்னன்றது நான் சொல்றேன். உங்களுடைய ஒரு சரியான தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையின் முழு வரலாற்றை மாற்ற முடியும். எனவேதான் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தி டே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய வழிகளை, உங்கள் தண்டனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தணும். எது இது தி டே? இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து உங்களோட நாங்கள் பேச போகிறோம். நீங்க இன்னும் விளக்கங்களை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களின் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பதன் மூலம் எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு பல மக்கள் இன்று சாட்சிகளாய் மாறியது போல அடுத்த சாட்சிகளாய் நீங்கள் மாற முடியும். எனவே தேவன் உங்களுக்கு அனுமதியானதை கொடுக்கிறார், வழியானதை திறந்திருக்கிறார். நீங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்த உங்களுடைய ஒரு சரியான தீர்மானத்தின் மூலம். எனவே இந்த டி-டே என்ன என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கான வழியின் நாளாயிருக்கும். தேவன் உங்களோடு இருப்பார். மீண்டும் இதே விசுவாச நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன் அல்லது ஆலயத்தில் சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள் மக்களே.